அப்கமிங் இருக்கக்கூடிய ஒரு 5 மோட்டார் சைக்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதா எஸ்டியினுடைய அப்டேட்டட் அட்வென்ச்சர் பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் எண்ட்லேயே லான்ச் பண்ணிடுறதா சொல்கிறாங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.50 lakhs வருது. இதில் OBD 2B கம்ப்ளைண்ட் இன்ஜின்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. மோட்டார் சைக்கிளில் ஒரு மாடர்ன் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வரப்போகுது. ஓவராலாக இப்போதைக்கு இந்த பைக்கை பற்றி இவ்வளோதான் தகவல் இருக்குது. மே 15ஆம் தேதியே வந்தாலும் வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இருக்கக்கூடிய 400cc பைக்கான பஜாஜினுடைய பல்சர் NS 400Z. இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் இந்த வருஷம் லான்ச் ஆக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹார்ட்வேரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நம்ம MRF டயர்ஸ் வந்து அப்போலோ H1 டயர்ஸுக்கு இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. வைடரான டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து கிரிப் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த பிரேக் பேட்ஸும் வந்து அப்கிரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதனால் ப்ரைஸஸில் ஒரு 5000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மூணாவதா நம்ம ஏற்கனவே வந்து ட்ரையம்ப்ல இருக்கக்கூடிய ஸ்கிராம்பிளர் 400X அப்படின்ற மாடலை அப்டேட் பண்ணி ட்ரையம்ப்னுடைய ஸ்கிராம்பிளர் 400XC அப்படின்ற நேம்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த வண்டி டியூப்லெஸ் டயர்ஸோட வித் கிராஸ் போக்டு அலாய் வீல்ஸோட வரப்போகுது. இதுல புதுசா ஒரு நியூவான எல்லோ கலர் பெயிண்ட் தீம் வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் கரண்ட்ல இருக்கக்கூடிய மாடலை விட பிரைஸ் அப்டேட் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கவாஸ்கியினுடைய Z500 Z900 வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காகவே அதோட சிப்ளிங்காக இருக்கக்கூடிய Z500 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கவாஸ்கி நிறுவனம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 5.50 lakhs வருது. 451cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்த போகிறாங்களாமா. இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45.4 PS வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து 42.6 Nm அளவுக்கு டார்க் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மாடலில் உங்களுக்கு 40 liters டேங்கோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் பெட்ஸப் லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து பயன்படுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. மாடல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதனுடைய இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா TVS நிறுவனத்தினுடைய RTX D4 இன்ஜின் பயன்படுத்தி RTX 300 அப்படிங்கக்கூடிய அட்வென்ச்சர் மாடல் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த RTX D4 அப்படின்ற இன்ஜினில் என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். அந்த இன்ஜின் பயன்படுத்தி வரக்கூடிய இந்த வண்டிக்கு நிறையா பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு லான்ச் ஆக போகிற இந்த வண்டியில் உங்களுக்கு 35 PS அளவுக்கு மேக்ஸிமம் பவரும் 28.5 Nm அளவுக்கு மேக்ஸிமம் டார்க்கும் கொடுக்கும் இந்த இன்ஜின் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஏற்கனவே இந்த வண்டி அங்கங்கே கொஞ்சம் ஸ்பை ஃபோட்டோஸில் சிக்கியிருக்கு. அதை பேஸ் பண்ணி 19 inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட்லையும் 17 inch அலாய் வீல்ஸ் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஸ்விட்சபிள் ABS இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கம்பல்சரி இருக்கும். அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டமோடையும் வந்து இந்த வண்டி வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கு. தகவலுக்காக மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு LSC கட்டி விடுங்க. அண்ட் மேலும் என்ன மாதிரியான டாபிக்ஸ்ல வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் வணக்கம்.